இந்த ஆண்டு தைப்பூச திருவிழா 26/1/2026 அன்று கொடியேற்றத்துடன் தொடங்கி 4/2/2026 வரை நடைபெற உள்ளது. தமிழ் மாதமான தை மாதத்தில் வரும் பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் ஒன்று சேரும் இந்த திருநாள் தான் தைப்பூச திருநாளாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு February 1 தைப்பூச திருநாள். இந்த விரதம் இருப்பவர்கள் தைப்பூச திருநாளில் காலை எழுந்து குளித்துவிட்டு நெற்றியில் திருநீறு அணிந்து முருகப்பெருமானுக்குரிய பாடல்களை பாடி முருகப்பெருமானை உள்ளன்புடன் வழிபட்டால் நாம் நினைத்தது நடக்கும். காலை மதியம் என இருவேளையும் பால் பழம் மட்டும் அருந்தி விரதம் இருந்து கோவிலுக்கு சென்று வழிபடுவது நல்லது. நம் உள்ளத்தை எப்பொழுதும் தூய்மையாகவே வைத்துக் கொள்ள வேண்டும். அன்னை பார்வதி தேவி முருகனுக்கு ஞானவேல் வழங்கியது இந்நாளில்தான். தைப்பூச திருநாளில் முருகனுக்குரிய வேலை வழிபடுவதன் மூலமாக தீய சக்திகளிடமிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம். பக்தர்கள் தங்கள் வசதிக்கு ஏற்ப 48 நாட்கள், 21 நாட்கள் அல்லது ஒரு நாள் விரதம் இருக்கலாம்.